சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜயா மனோஜ கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. ஆனா மனோஜுக்கு கல்யாணம் இருக்கு இல்லையா? மனோஜோட கல்யாணம் வீட்டுக்கு தெரியாம பண்றாப்ல. அதனால என்னால வர முடியாது. என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம். அவன் எனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படின்னு மனோஜ் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ விஜயா எவ்வளோ கூப்பிட்டும் மனோஜ் முடியாது அப்படின்றாப்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜ் நான் போய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம மீனா முத்துவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆபீசர் மாதிரி சும்மா இன் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவோட கெட்டப்பையே மாற்றி விட்டுருது. அதுக்கப்புறம் முத்துவோட கெட்டப்பை பார்த்துட்டு விஜயா அண்ணாமலையே அசந்து போகிறாங்கன்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு இன் பண்ணிக்கிட்டு சும்மா டிப்டாப்பாக இருக்கிறாப்புல முத்து. அதுக்கப்புறம் நம்ம மீனா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்காக கல்யாணத்துக்கு கேஸ்திரிலாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மனோஜ் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாப்லையா. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி சட்டையில் ரெடியாகி வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா உன் ஃப்ரெண்டோட கல்யாணம்னா நீ மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிருக்கியே அப்படின்னு கேட்குறாரு நம்ம முத்து. என் ஃப்ரெண்டு தாண்டா வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கூசாம நம்ம மனோஜையும் பொய் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஸ்ருதி மனோ நம்ம ஸ்ருதி அதே மாதிரி ரவி மீனா முத்து இவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இவங்க தானே ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா அது மனோஜோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாண பொண்ணு வீட்டை காமிக்கிறாங்க. கல்யாண பொண்ணு கனகா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறதுனால சேலை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்து உனக்கும் மனோஜுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நீ மனோஜ் கூடயே போயிட்டு அவன் கடையிலேயே உட்காந்து ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அடங்கிடுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அந்த வீட்டில் வந்து டெக்கரேஷன் ஃபுட் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.